ஹாய், குட் மார்னிங். வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. இன்னும் ஒரு எஸ்ஐ அல்டிமேட்டில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். இன்றைக்கி நாம் பார்த்திங்கன்னா சோசியல் சயின்ஸ் எஸ்ஐ அல்டிமேட் பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஒரு கொஷினாக பார்ப்போம் வாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொஷின் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்தியா இஸ் அ டேஷ் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு அண்ட் டேஷ் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் ஏஷியா. ஏரியா வைஸ் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஏரியா வைஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்தியாவோட ஏரியா அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். 32,87,263 சதுர கிலோமீட்டர் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட டோட்டல் ஏரியா. இது பார்த்தீங்கன்னா வேர்ல்டுல எத்தனாவது பெரிய கண்ட்ரி அண்ட் ஆசிய நாடுகளில் எத்தனாவது பரப்பளவு வயசு பெரிய கண்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனாவது பெரிய கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பரப்பளவு 7வது பெரிய கண்ட்ரி. ஓகேங்களா? அடுத்து டேஷ் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் ஏஷியா. ஏசியாவில் பார்த்தீங்கன்னா 2வது பெரிய கண்ட்ரி. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் பெரிய நாடு பார்த்தீங்கன்னா ரஷ்யா. பரப்பளவு அடிப்படையில் பெரிய நாடு ரஷ்யா. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கனடா, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சீனா, யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிரேசில். ஓகேங்களா? இவங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 7th லார்ஜஸ்ட். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 6 கண்ட்ரியில் எது ஏஷியன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சீனா. அதில் நாம பார்த்தீங்கன்னா 2nd லார்ஜஸ்ட். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்தியா பரப்பளவில் உலகில் 7வது பெரிய நாடு மற்றும் ஆசிய கண்டத்தின் 2வது பெரிய நாடு. அப்ப இது ஆப்ஷன்ல இருக்கு. டிஃபால்ட்டா சி. ஓகேங்களா? இதுதான் சரியான ஆன்சர். ஓகே, ஃபைன். சரி, ஓகே. அடுத்து பாருங்க. அடுத்த क्वेश्चन பார்ப்போம். அண்டர் which tree did Buddha attain enlightenment? புத்தர் எந்த மரத்தின் அடியில் ஞானம் பெற்றார் அப்படிங்கும் போது யார் புத்தர்? புத்தர்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய உண்மையான பெயர் என்ன? புத்தரின் பெயர் சித்தார்த்தர். ஓகேங்களா? அவரோட உண்மையான இயற்பெயர் என்ன அப்படின்னா சித்தார்த்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். கௌதம புத்தர் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய புத்தருடைய அம்மா பேர் பார்த்தீங்கன்னா மகாமாயா ஆர் மாயாதேவி அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் புத்தரை வளர்த்தனவங்க யாரு அப்படின்னா அவருடைய சிற்றன்னை கௌதமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் பார்த்தீங்கன்னா அவருடைய பேரை கௌதம புத்தர் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றோம். பௌத்த மதத்தை இந்தியாவில் உருவாக்கியவர் யாரு அப்படின்னா புத்தர். ஓகேங்களா? பௌத்த மதத்தை உருவாக்கினவர். அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய 30வது வயசுல துறவரம் போகும்போது பார்த்தீங்கன்னா 48 நாள் தியானத்திற்கு அப்புறம், ஓகேங்களா, 48 நாள் தியானத்திற்கு அப்புறம் 49வது நாள்ல பார்த்தீங்கன்னா அவர் என்ன ஆவார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஞானம் பெறார். அது எந்த மரத்தடியில ஞானம் பெறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்கிறாங்க. ஓகேங்களா? எந்த மரத்தடியில ஞானம் பெறார் அப்படின்னா அரச மரத்தடியில. ஓகேங்களா? அதாவது போதி மரம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. புத்தருக்கு ஒரு போதி மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இவர் ஞானம் அடைகிறார் இல்லைங்களா? அந்த ஞானம் பேர் என்ன அப்படின்னா நிவாரண நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நிவாரண நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் இருக்கிறார் இல்லையா, மகாவீரர். இவரும் ஞானம் பெறுவார் இல்லையா? 42வது வயதுல ஞானம் பெறுவார் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போமா? இவர் ஞானம் அடைகிற நிலை பேர் பார்த்தீங்கன்னா கைவல்ய நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. கைவல்யா ஸ்டேட். ஓகேங்களா? சரி, புத்தர் ஞானம் அடைஞ்சு என்ன பண்றார்? ஞானம் அடைஞ்சு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஞானம் அடைகிறார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவர் அனுபவித்த அந்த ஞானத்தை, அந்த முக்தியை மற்றவர்களுக்கு அடைய செய்யுமாறு என்ன பண்ணுவாரு அப்படின்னா அவருக்கு உபதேசிப்பாங்க. ஓகேங்களா? அப்ப புத்தருடைய முதல் சொற்பொழிவு அப்படின்னு ஆரம்பிக்குதுங்களா? புத்தருடைய முதல் சொற்பொழிவு நடந்த இடம். ஓகேங்களா? புத்தருடைய முதல் சொற்பொழிவு நடந்த இடம் எது அப்படின்னா சாரநாத். ஓகேங்களா? இங்க என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா புத்தர் எந்த மரத்துக்கடியில் ஞானம் பெற்றார் அப்படின்னா அரச மரத்துக்கடியில் ஞானம் பெற்றார். 48 நாள் தியானத்திற்கு அப்புறம் 49வது நாள் பார்த்தீங்கன்னா அரச மரத்தடியில் ஞானம் பெற்ற புத்தர் அடுத்து அவருடைய இதை சொல்லி கொடுக்குறாரு. ஓகேங்களா? அவருடைய தத்துவத்தை பார்த்தீங்கன்னா அவர் அதை பத்தி பிரீச் பண்ணும்போது அவருடைய முதல் சொற்பொழிவு எங்க நடக்குது அப்படின்னா சாரநாத்ல. அதனுடைய பேர் பார்த்தீங்கன்னா தர்ம சக்கர பரிவர்த்தனா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? புத்தருடைய ஃபர்ஸ்ட் சர்மான் அப்படின்னு சொல்லுவோம் சாரநாத். அதனுடைய பேர் தர்ம சக்கர பரிவர்த்தனா அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே.
சரி, ஓகே, இது புரியுதுங்களா? அப்ப புத்தர் எந்த மரத்தின் அடியில் ஞானம் பெற்றார் அப்படின்னா அரச மரத்து அடியில் பார்த்தீங்கன்னா ஞானம் பெறார். ஓகேங்களா? அவருடைய இயற்பெயர், அவர் அடைஞ்ச நிலை பேர் என்ன? நிர்வாண நிலை அல்லது நிவாரண நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய இறப்பு பேர் வந்து பாத்தீங்கன்னா பரிநிவாரணா அப்படின்னு சொல்லுவாங்க. புத்தருடைய இறப்பு பேரு பரிநிவாரண நிலை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து மகாவீரர் அடைஞ்ச நிலை பேர் வந்து பாத்தீங்கன்னா கைவல்ய நிலை. ஓகேங்களா? சரி, ஓகே, ஃபைன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 108வது இந்திய அறிவியல் மாநாடு அமைப்பின் 108வது அமர்வு எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 108th annual session of Indian Science Congress held at எந்த ஊர்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரியான ஆன்சர் ஆப்ஷன் டெல்லி, ஆப்ஷன் டி நாக்பூர் அப்படிங்கிறது தான் பாத்தீங்கன்னா சரியான விடை. ஓகேங்களா? எந்த ஊர்ல நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாக்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கும். 108வது இந்திய அறிவியல் மாநாட்டு அமைப்பின் 108வது அமர்வு எங்க நடந்திருக்கு அப்படின்னா நாக்பூர்ல பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே, இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ஜான் மந்த் வந்து பாத்தீங்கன்னா அது நடந்திருக்கும். சரி, ஓகே, அடுத்து பாருங்க. இந்தியாவில் தேசிய சிறுதானியங்கள் ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ள ஆண்டு இது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சார் 2023 எங்கேயுமே இல்லையே, ஆப்ஷன்லயே இல்லையே, எப்படி சார் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு டவுட் வரலாம். ஓகேங்களா? 2023 அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ். ஓகேங்களா? 2023 அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னா சர்வதேச திணைப்பயிர்கள் ஆண்டு. ஓகேங்களா? கொஸ்டின் நல்லா படிங்க. தேசிய சிறுதானியங்கள் ஆண்டா பாத்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டுள்ள ஆண்டு தேசிய சிறுதானிய ஆண்டு. இது வந்து சர்வதேச சிறுதானிய ஆண்டா பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2023. இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? தேசிய சிறுதானிய ஆண்டு என்ன ஆண்டு அறிவிச்சாங்க அப்படின்னா 2018. 2018 அப்படின்னா தேசிய சிறுதானிய ஆண்டு, நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ். 2023 அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் டு என்ஹான்ஸ் ஆர் டு கிரியேட் அவேர்னஸ் அபவுட் மில்லட்ஸ். ஓகேங்களா? டு ஃபார்மர்ஸ் ஆஸ் வெல் அஸ் சிவிலியன்ஸ். ஓகேங்களா? விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் சிறுதானியங்களை பற்றி, சிறுதானிய உணவை பற்றி, அதுல என்ன நன்மை எல்லாம் இருக்கு, என்ன நியூட்ரிஷன்லாம் இருக்கு, இதை பயிரிடுறதுனால ஃபார்மர்ஸுக்கு என்ன நன்மை, இந்த விழிப்புணர்வை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த முன்னெடுப்பை வந்து இனிஷியேஷனை வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, இது ஒரு ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின். சரி, அடுத்து பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் படிச்சிடுறேன். India's total area accounts for about 4.2% of the total geographical area of the world. The total length of India's coastline is 6157.6 km. தமிழ்ல படிக்கிறோம் பாருங்க. இந்தியாவின் மொத்த பரப்பளவு உலகின் மொத்த பரப்பளவில் சுமார் 4.2%. இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் 6157.6 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல எது வந்து பாத்தீங்கன்னா தவறு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எது வந்து பாத்தீங்கன்னா தவறு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படிங்க. இந்தியாவின் மொத்த பரப்பளவு, ஓகேங்களா, ஏற்கனவே பார்த்திருப்போம் 32,87,263 சதுர கிலோமீட்டர். இது உலகின் பரப்பளவுல 7வது இடம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பார்த்திருப்போம். ஓகேங்களா? இங்கதான் ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. மொத்த பரப்பளவு சுமார் 4.2%. நம்மளே என்ன பண்றாங்க அப்படின்னா ஏமாத்த பாக்குறாங்க. ஓகேங்களா? நம்ம எவ்வளவு நல்லா படிச்சிருக்கோம், நம்மளே ஏமாத்த பாக்குறாங்க. ஓகேங்களா? இந்த டிஜிட் இங்கே வரணும், இந்த டிஜிட் இங்கே வரணும். ஓகேங்களா? இந்தியாவினுடைய பரப்பளவு உலகினுடைய பரப்பளவுல 2.4%. ஓகேங்களா? இந்தியாவின் பரப்பளவான 32,87,263 சதுர கிலோமீட்டர் அப்படிங்கிறது உலகத்தினுடைய மொத்த பரப்பளவுல எத்தனை பர்சன்ட் அப்படின்னு 2.4%. ஓகேங்களா? அப்ப ஸ்டேட்மெண்ட் தப்பா? சரி, ஓகே. அடுத்தது வந்து பாருங்க, இந்தியாவின் கடற்கரையின் மொத்த நீளம் 6157.6. இங்கேயும் பாத்தீங்கன்னா நம்மள வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்த பாக்குறாங்க. என்ன வரணும்? 7516.6 அப்படின்னு தான் நம்ம கிளாஸ்ல பார்த்திருக்கோம். 7516.6 அப்படின்னு கிளாஸ்ல பார்த்திருக்கோமா? இதை வந்து நம்ம ரெண்டா பிரிப்போம். 7516.6 ரெண்டா பிரிப்போம். ஒன்னு 6100 கிலோமீட்டர், இன்னொன்னு 1416.6 கிலோமீட்டர் அப்படின்னு ரெண்டா பிரிப்போம். 6100 அப்படிங்கிறது இந்தியாவினுடைய முதன்மை நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய கடல் எல்லை பார்த்துருமா?
1416.6 கிலோமீட்டர் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய 2 தீவுகள், ஒன்னு அந்தமான் நிக்கோபார், இன்னொன்று லட்சத்தீவுகள். ஓகேங்களா, இவங்களுக்கு இருக்கக்கூடிய கடல் எல்லை அப்படிங்கிறது 1416.6. ரெண்டையும் சம் பண்ணீங்க அப்படின்னா 7516.6 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். ஓகேங்களா, சரி ஓகே. இந்தியாவிலேயே மிக நீண்ட கடற்கரையை உடைய மாநிலம், ஓகேங்களா, மாநிலம் எது? இந்தியாவிலேயே மிக நீண்ட கடற்கரையை, நீளமான கடற்கரையை உடைய, நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா ஸ்டேட் which have longest coastal length. சார் நீண்ட கடற்கரைனா மெரினா பீச் அப்படின்னு எழுதிடாதீங்க. ஓகேங்களா, கோஸ்டல் லென்த் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா திருவள்ளூர்ல இருந்து கன்னியாகுமரி வரை இருக்கு இல்லைங்களா கடற்கரை, அதே மாதிரி எந்த மாநிலத்துக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, எந்த மாநிலத்துக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா குஜராத்துக்கு அதிகமா இருக்கு. இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா எத்தனை மாநிலங்களுக்கு இந்தியாவில் கடல் எல்லை இருக்கு? ஓகேங்களா, எத்தனை ஸ்டேட்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு கடல் எல்லை இருக்கு, அதே மாதிரி எத்தனை ஸ்டேட்ஸ் இந்தியாவில் 28 மாநிலங்கள் இருக்கு, எத்தனை மாநிலங்களுக்கு கடல் எல்லை இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க பார்க்கலாம். ஓகேங்களா, சரி ஓகே. இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்க முடியும்? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு, இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஏன்னா நம்மள நம்பர்ல நம்மள என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ட்விஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, நாம ரொம்ப தெளிவானவங்க, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா, சரி ஓகே ஃபைன். அப்ப எது தவறு அப்படின்னா இரண்டும் தவறு. ஓகேங்களா, both 1 and 2 were incorrect. சரி ஓகே ஃபைன். அதுக்கு அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 6. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின். From the Indus Valley civilization, சிந்து சமவெளி நாகரிகம் தொடர்பா Dash mentioned the trade context between Mesopotamia and Harappans. மெசபடோமியாவிற்கும் ஹரப்பாவிற்கும் இடையான வர்த்தக தொடர்பை குறிப்பிடுவது எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரலாற்றினுடைய மூலம் அப்படின்னு எடுத்துக்கிறோமா, சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்டரி அப்படின்னா 4 தான். ஓகேங்களா, ஒன்னு வரலாற்றினுடைய மூலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே, தொல்லியல் ஆய்வு அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா லிட்ரேச்சர், இலக்கியம். ஓகேங்களா, இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா செப்பேடு, காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன், ஆர் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், கல்வெட்டு. ஓகேங்களா, 4வது வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வெளிநாட்டு பயணிகளுடைய குறிப்புகள். ஓகேங்களா, ஃபாரின் டிராவலர்ஸ், சும்மா ரஃபா எழுதுற பாருங்க, வெளிநாட்டு பயணிகளுடைய குறிப்புகள், டிராவலர்ஸா ஃபாரின் டிராவலர்ஸ். ஓகேங்களா, இதுல இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நினைவு சின்னம், மொனுமெண்ட்ஸ். ஓகேங்களா, நினைவு சின்னம், மொனுமெண்ட்ஸ். ஓகேங்களா, இங்க என்ன பாருங்க, இதுதான் வரலாற்றினுடைய மூலம். இப்போ நாம வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியை படிக்கிறோம் அப்படின்னா சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்டரி தான். அப்ப நம்ம வரலாற்றுல எங்கெங்கெல்லாம் ஆர்கியாலஜி தொல்லியல் அகழாய்வு வருதோ, எங்கெல்லாம் இலக்கியம் வருதோ, எங்கெல்லாம் செப்பேடு வருதோ, எங்கெல்லாம் கல்வெட்டு வருதோ, எங்கெல்லாம் கட்டடக்கலை வருதோ, எங்கெல்லாம் வெளிநாட்டு பயணிகள் வராங்களோ, இந்த ரீஜியனை, இந்த பார்ட்டை நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். ஓகேங்களா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டீகோடிங் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எந்த கொஸ்டின் பேப்பர் வேணா எடுத்துங்க, இந்த 4ல இருந்து தான் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில இருந்து மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா, இந்த 4ல இல்லாம கொஸ்டின் பேப்பரே இருக்காது. நீங்க டிஎன்யூஎஸ்ஆர்பி கொஸ்டினை எடுத்து பாருங்க, இப்போ நடக்கிற பிசி கொஸ்டின் எடுத்து பாருங்க. குதுப் மினார் கேட்டிருந்தாங்க, விஜயநகர நிக்கோலா கோண்டி அவரு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, இலக்கியம், பிருத்திவிராஜ ராசு, எல்லா எக்ஸாம்லயுமே இருந்து இந்த 4 இதுல பாத்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால எங்கெங்கெல்லாம் வரலாறுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொல்லியல் ஆய்வு பத்தி படிக்கிறீங்களா, இலக்கியம் பத்தி படிக்கிறீங்களா, செப்பேடு பத்தி படிக்கிறீங்களா, கல்வெட்டை பத்தி படிக்கிறீங்களா, நினைவு சின்னங்களை பத்தி படிக்கிறீங்களா, வெளிநாட்டு பயணிகளுடைய குறிப்புகளை பத்தி படிக்கிறீங்களோ, அங்கெல்லாம் ஒரு அட்டென்ஷன் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சு படிங்க அப்படிங்கிற சொல்றோம். ஓகேங்களா, சரி பேக் டு த கொஸ்டின். மெசபடோமியாருக்கும் ஹரப்பாவிற்கும் இடையான வர்த்தக தொடர்பை குறிப்பிடுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கியூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா, கியூனிஃபார்ம் கல்வெட்டு. கியூனிஃபார்ம் இஸ் நத்திங் பட் இட் இஸ் எ ஸ்கிரிப்ட். ஓகேங்களா, உலகினுடைய முதல் உலகினுடைய எழுத்து முறையை உருவாக்கினவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுமேரியர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். ஓகேங்களா, உலகிலேயே முதல்ல எழுத்து முறை உருவாக்கினவங்க சுமேரியர்கள். ஓகேங்களா, ஹரப்பா நாகரிகம்னு எழுதிடாதீங்க. சிந்து சமவெளி நாகரிகளோட எழுத்து முறை சித்திர வடிவிலானது அப்படின்னு சொல்லுவோம். குவாசி பிக்டோரல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, சித்திர வடிவிலான எழுத்து முறை. எழுத்து முறையை முதல்ல உருவாக்கினது ஹரப்பா நாகரிகள் மக்கள் கிடையாது, சுமேரியர்கள். ஓகேங்களா, அதோட அசோசியேட் இருக்கக்கூடிய கல்வெட்டு தான் அந்த கியூனிஃபார்ம் கல்வெட்டு. என்ன குறிப்பிடும் அப்படின்னா மெலூகா அப்படிங்கிற வேர்டை குறிப்பிடும். மெலூகா, சிந்து சமவெளி நாகரிகத்துடன் தொடர்புடைய மெலூகா அப்படிங்கிற பகுதியை குறிப்பிடக்கூடிய ஒரு கல்வெட்டு எது அப்படின்னா கியூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா, சரி ஓகே, இது முக்கியம். திரும்ப சொல்றேன், இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா முக்கியம். கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்து இந்த பாட்டெல்லாம் கொஞ்சம் படிச்சு வச்சுங்க. வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கிடைச்சா என்னென்ன தொல்லியல் அகழாய்வுகள் நடக்குது, எந்த மாவட்டத்தில் இருக்கு, அதெல்லாம் பாருங்க.
அதுக்கடுத்து இலக்கியம், இந்திய வரலாற்றில் இருக்கக்கூடிய ஃபுல்லா எல்லா இலக்கியமும் ஒரு 4-5 பேர் எழுதி வச்சிங்க, ரிவிஷன் பண்றது கரெக்டா இருக்கும். அதுக்கடுத்து கல்வெட்டு, என்னென்ன கல்வெட்டு வருது, என்னென்ன செப்பேடு வருது, என்னென்ன கட்டடக்கலை, யார் யார் கட்டினா எந்த ஊர்ல இருக்கு, ஓகேங்களா. அதுக்கடுத்து வெளிநாட்டு பயணிகள், ஓகேங்களா. வெளிநாட்டு பயணிகள் அப்படிங்கும் போது மெகஸ்தனிஸ்ல இருந்து, ஓகேங்களா, இண்டிகா எழுதினாருங்களா, மெகஸ்தனிஸ்ல இருந்து வரலாறு நம்ம யாரார வெளிநாட்டு பயணிகள் பார்க்குறோம் அப்படின்னா எல்லாரோட வெளிநாட்டு பயணிகளோட இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா எந்த நாட்டில இருந்து வந்தாங்க அப்படிங்கிறத எழுதிங்க, ஓகேங்களா. என்ன வெளிநாட்டு பயணி, எந்த நாட்டில இருந்து வந்தாங்க, யார் அரசராக இருக்கும் போது வந்தாங்க, ஓகேங்களா. சரி, ஓகே, ஃபைன். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 7, which also related to the or associated with the Indus Valley civilization, ஓகேங்களா. எங்கு தீ பலிபீடங்கள் அடையாளம் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, காணப்பட்டுள்ளன. ஃபயர் ஆல்டர்ஸ் ஹேவ் பீன் ஐடென்டிஃபைட், ஓகேங்களா. எங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா காளிபங்கன் அப்படிங்கிற பிளேஸ்ல, ஓகேங்களா. காளிபங்கன் அப்படிங்கிற பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிருப்பாங்க, ஓகேங்களா. ஹரப்பா அப்படின்னு நம்மளுக்கே தெரியும், தானிய களஞ்சியம், ஓகேங்களா. கிரானரி, தானிய களஞ்சியம். மொகஞ்சதாரோல அதிகமா பார்ப்போம். மொகஞ்சதாரோல என்னென்ன பார்ப்போம், குளியல் குளம், தி கிரேட் பாத், ஓகேங்களா. அடுத்து மொகஞ்சதாரோல என்ன பார்த்திருக்கோம், குளியல் குளம், பொது சபை, அசம்பிளி ஹால், மல்டிபில்லர்ட் அசம்பிளி ஹால் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஓகேங்களா. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டான்சிங் கேர்ள், நடன மங்கையினுடைய சிலை, மத குருவினுடைய சிலை, பிரிஸ்ட், டான்சிங் கேர்ள், பிரிஸ்ட், இவங்களுடைய சிலை எல்லாமே எங்க கிடைச்சிருக்கோம் அப்படின்னா மொகஞ்சதாரோல பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கும், ஓகேங்களா. சரி, ஓகே. அப்ப பாருங்க, ஃபயர் எங்க தீ பலிபீடங்கள் அடையாளம் காணப்பட்டன அப்படின்னா காளிபங்கன்ல, ஓகேங்களா. சரி, ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 7th ஒன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். தீபகற்ப இந்தியாவின் நீளமான ஆறு எது, ஓகேங்களா. which of the following river is a longest river in the peninsula India அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ கோதாவரி, காவிரி, கிருஷ்ணா, நர்மதா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்டு, அதே மாதிரி லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்தியா, ஓகேங்களா. லாங்கஸ்ட் ரிவர் இன் பெனின்சுலார் இந்தியா, லாங்கஸ்ட் ரிவர் இன் தமிழ்நாடு, ஓகேங்களா. அப்படி எழுதிக்கலாம். உலகின் நீளமான ஆறு, இந்தியாவின் நீளமான ஆறு, தீபகற்ப இந்தியாவின் நீளமான ஆறு, தமிழ்நாட்டின் நீளமான ஆறு, ஓகேங்களா. உலகின் நீளமான ஆறு நைல் நதி, இந்தியாவின் நீளமான ஆறு கங்கை, ஓகேங்களா. அடுத்து தீபகற்ப இந்தியாவின் நீளமான ஆறு, அதுதான் அந்த கேள்விக்கான விடை, பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். தமிழ்நாட்டின் நீளமான ஆறு காவிரி, ஓகேங்களா. சரி, ஓகே. பாருங்க, கோதாவரி உடைய லென்த் வந்து பாத்தீங்கன்னா 1465 கிலோமீட்டர், காவிரி 800, கிருஷ்ணா 1400 கிலோமீட்டர், நர்மதா 1312 கிலோமீட்டர். எது வந்து பாத்தீங்கன்னா நீளமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி கோதாவரி. அல்லது இப்படி கேட்கிறாங்க, தீபகற்ப ஆறுகளின் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளின் நீளமானது, ஓகேங்களா. ஏன் அப்படின்னா இந்த 3 ரிவருமே வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு நோக்கி பாயுமார்கள், ஈஸ்ட் ஃப்ளோயிங், ஓகேங்களா. கிழக்கு நோக்கி பாயுமார்கள், ஈஸ்ட் ஃப்ளோயிங். மேற்கு நோக்கி பாயுமார்கள் நீளமானது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 4 ஆறுகள், நர்மதா, தபதி, மாஹி, சபர்மதி அப்படிங்கிற 4 ஆறுகள் பாத்தீங்கன்னா மேற்கு நோக்கி பாயும். அதுல எது நீளமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா நர்மதை, ஓகேங்களா. சரி, ஓகே. இது புரியுதுங்களா? சரி, ஓகே, ஃபைன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின். வின்டர், சம்மர், சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன், ஓகேங்களா. எந்தெந்த மந்த் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. சரி, ஓகே, ஃபைன். ஃபர்ஸ்ட் பாருங்க, குளிர்காலம், கோடைக்காலம், தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. கோடைக்காலம் அப்படின்னா மார்ச் டு மே, தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னா ஜூன் டு செப்டம்பர், வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்னா அக்டோபர் டு டிசம்பர், குளிர்காலம் அப்படின்னா ஜனவரி டு பிப்ரவரி, ஓகேங்களா. இது நம்ம கிளாஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா பார்த்திருப்போம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க, ஏன் குளிர்காலமா இருக்கு, குளிர்காலத்தின் போது இந்தியா எந்த மாதிரியான சூரிய கதிர்களை பெறும் அப்படின்னா சாய்வான கதிர்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பார்த்திருப்போம். சாய்வான சூரிய கதிர்கள், ஓகேங்களா. அடுத்து கோடை காலத்தப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான கதிர்களை பெறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா செங்குத்தான அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடு பார்த்திருப்போம். வெர்டிகல் ரேஸ் ஆஃப் சன், ஸ்லாண்டிங் ரேஸ் ஆஃப் சன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பார்த்திருப்போம். அப்ப குளிர்காலம் அப்படிங்கும் போது ஜனவரி டு பிப்ரவரி, ஒன்னு எங்க ஆப்ஷன்ல இருக்கு, இங்க இருக்கு.
கோடை காலம் மார்ச் டு மே, தென்மேற்கு பருவக்காற்று ஜூன் டு செப்டம்பர் அப்படிங்கும்போது டிஃபால்ட்டா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா டி. ஓகேங்களா? சரி, ஓகே. இதை பத்தி தெளிவா நாம வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ்ல பாத்தீங்கன்னா பார்த்துருப்போம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, which of the following statements are true about சித்தார்த்த கௌதமா? ஏற்கனவே இவரை பத்தி பார்த்திருக்கோம். எந்த மரத்துக்கு அடியில புத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஞானம் பெற்றார் அப்படிங்கிற கேள்விக்கான விடை வந்து முன்னாடி பார்த்தோம். இப்போ வந்து அவரு தொடர்பா சில கூற்றுகளை கொடுத்திருக்காங்க. அந்த கூற்றுகளை பத்தி பார்ப்போம். He is a founder of Hinduism. ஓகேங்களா? இந்து மதத்தை தோற்றுவித்தவர் அவரே. He was born in Nepal. அவர் நேபாளத்தில் பிறந்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. He attained nirvana. ஓகேங்களா? நிர்வாண நிலையை அடைந்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்து he was known as a சாக்கிய முனி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? என்ன ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்டா பார்ப்போம். நம்ம அவருடைய ஹிந்து மதத்தை நிறுவியவர் அவரே அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. தப்பு. அவர் என்ன மதத்தை நிறுவனார் அப்படின்னா புத்த மதம். ஓகேங்களா? புத்த மதம் ஆர் பௌத்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? புத்த மதம் அல்லது பௌத்தம். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அவர் நேபாளத்தில் பிறந்தார் அப்படின்னா அது கரெக்ட். லும்பினி அப்படின்னு சொல்லுவோமா? லும்பினி கபில வஸ்து அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போமா? அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஹி அட்டைன் நிர்வாண நிலை நிர்வாண நிலை அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். 30 வயசுல துறவு போறாரு. ஒரு 4 ஆண்டு 34வது வயசு 35வது வயசுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரச மரத்துக்கு அடியில பாத்தீங்கன்னா ஒரு தியானம் இருக்கும்போது 48 நாள் தியானத்திற்கு அப்புறம் 49வது நாள்ல அவர் நிர்வாண நிலையை வந்து பாத்தீங்கன்னா அடைகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். எந்த மரத்துக்கு அடியில அப்படின்னா அரச மரத்துக்கு அடியில. அதுக்கப்புறம் அவருடைய முதல் போதனை எங்க நடைபெற்றது? சாரநாத் அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா நடைபெற்றது. அவருடைய தலைப்பு தர்ம சக்கர பரிவர்த்தனா. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்த இது பாருங்க, he was known as சாக்கிய முனி. சார், இந்த பட்டம் அவருக்கு ஏன் வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா புத்தருடைய பட்டங்கள்லாம் என்னென்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒண்ணு சாக்கிய முனி. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா he belongs to சாக்கியா டைனசிட்டி. அவர் எந்த வம்சத்தை சார்ந்தவர் அப்படின்னா சாக்கிய வம்சத்தை சார்ந்தவர். he belongs to சாக்கியா கிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. so only he was known as சாக்கிய முனி. ஓகேங்களா? இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா லைட் ஆஃப் ஏசியா, ஆசியாவின் ஒளி. ஆசியாவின் ஒளி அப்படின்னு அழைக்கப்படுறவரும் யாரு அப்படின்னா புத்தர். ஓகேங்களா? சரி, ஓகே, ஃபைன். சரி, ஆன்சர் பார்த்தோம்னா என்ன ஆன்சர் வரும்? எது தப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் பாத்தீங்கன்னா தப்பு. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து 11th கொஸ்டின் பாருங்க. 11th ஒன், உலகின் முதல் கொடிய ஒட்டுண்ணி உயிர்கொல்லி எது? which is considered the first deadliest parasitic killer in the world அப்படின்னா காலா அசார் அப்படிங்கிற ஒரு நோய். ஓகேங்களா? ஆப்ஷன் டி. சரி, அடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் உமன் முஸ்லிம் டீச்சர் இன் இந்தியா. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் உமன் முஸ்லிம் டீச்சர். இந்தியாவின் முதல் பெண் முஸ்லிம் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல பாருங்க, ஆயிஷா மாலிக், சானியா மிர்சா, ஃபாத்திமா ஷேக், ஃபாத்திமா பிவி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநராக இருந்திருப்பாங்க. அப்படின்னா இவங்க வரமாட்டாங்க. சானியா மிர்சா எல்லாருக்கும் தெரியும், இவங்களும் வரமாட்டாங்க. கரெக்டான ஆன்சர் யாரு அப்படின்னா ஃபாத்திமா ஷேக். ஓகேங்களா? ஜோதிபா ஃபூலே அவருடைய மனைவி சாவித்ரி பாய் ஃபூலே இந்தியாவினுடைய முதல் பெண் ஆசிரியைன்னு பார்த்துருப்போம். இவங்க அவங்களுடைய கொலீஜ் தான் பார்த்தீங்கன்னா இவங்க. ஓகேங்களா? இவங்க எல்லாம் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பூனேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்களுக்கான ஒரு கல்வி நிலையத்தை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குவாங்க. அதன்படி இந்தியாவில் முதல் பெண் ஆசிரியை அப்படின்னா சாவித்ரி பாய் ஃபூலே, முதல் இஸ்லாமிய முஸ்லிம் பெண் ஆசிரியை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபாத்திமா ஷேக் அப்படிங்கிறவங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா they were the pioneer of women education in India. இந்தியாவில் பெண் கல்வியினுடைய முன்னோடிகள் அப்படின்னா 4 பேர். ஒன்னு ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிபா ஃபூலே, இன்னொருத்தர் சாவித்ரி பாய் ஃபூலே, இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா ஷேக் அப்படிங்கிறவங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க, ரிவர்ஸ் ரீதியா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மான்சரோவர் ஏரிக்கு கிழக்கில் அமைந்துள்ள பனியாற்றில் இருந்து தோன்றும் நதி எது? ஓகேங்களா? ரிவர் which originate from the glacier located at the east of the மான்சரோவர் லேக். ஓகேங்களா? சரி, ஓகே. கைலாஸ் மான்சரோவர் ஏரிக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய பனியாற்றிலிருந்து தோன்றும் நதி எது அப்படின்னா பிரம்மபுத்திரா. உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் கைலாஸ் மான்சரோவர் ஏரிக்கு அருகில நான் சிந்து தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வரும். ஓகேங்களா? இது மான்சரோவர் ஏரி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மான்சரோவர் ஏரிக்கு அருகில உற்பத்தி ஆகி கிழக்கு மேற்கு நோக்கி பாயுமாறு எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சிந்து.
கைலாஸ் மான்சரோவர் ஏரிக்கு அருகில கிழக்குல செமாயுங் டாங். ஓகேங்களா, பிரம்மபுத்திரா உற்பத்தி ஆகக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா செமாயுங் டாங். ஓகேங்களா, அங்கதான் உற்பத்தி ஆகுது. இங்க உற்பத்தி ஆகி கிழக்கு நோக்கி பாயும். ஓகேங்களா, இந்த சிந்து அப்படிங்கிற ரிவர் கைலாஸ் மான்சரோவர் ஏரிக்கு அருகில் உற்பத்தி ஆகி மேற்கு நோக்கி பாயும். கைலாஸ் மான்சரோவர் ஏரியினுடைய கிழக்கு பகுதியில் உற்பத்தியாகி கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறு எது அப்படின்னா பிரம்மபுத்திரா. இதனுடைய நீளம் வந்து பாத்தீங்கன்னா 2900 கிலோமீட்டர். ஓகேங்களா, இந்தியாவில வெறும் 900 கிலோமீட்டர். ஓகேங்களா, சரி ஓகே. இந்த பிரம்மபுத்திராவினுடைய பெயர்கள் திபெத்தில் இதனுடைய பேர் என்ன? திபெத்தில் இதனுடைய பேர் என்ன அப்படின்னா தசாங்போ அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். தசாங்போ. ஓகேங்களா, அருணாச்சல பிரதேசல திஹாங். அருணாச்சல பிரதேசல இதனுடைய பேரு திஹாங். அஸ்ஸாம்ல, ஏன்னா இந்தியாவுக்குள்ள வரக்கூடிய இடம் எது அப்படின்னா அருணாச்சல பிரதேஷ். அருணாச்சல பிரதேசத்துல தான் பிரம்மபுத்திரா ரிவர் இந்தியாவுக்குள்ள என்ட்ரி ஆகுது. ஓகேங்களா, அங்க அதனுடைய பேர் திஹாங். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அஸ்ஸாம்ல தான் அதனுடைய பேர் என்ன அப்படின்னா பிரம்மபுத்திரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பிரம்மபுத்திரா. அடுத்து பங்களாதேஷ்ல அதனுடைய பேர் என்ன அப்படின்னா ஜமுனா. பங்களாதேஷ்ல அந்த ரிவருடைய பேரு ஜமுனா. ஓகேங்களா, சரி ஓகே. அஸ்ஸாமின் துயரம் அப்படின்னு அழைக்கக்கூடிய நதி பிரம்மபுத்திரா. Sorrow of Assam. Brahmaputra is considered as or called as a sorrow of Assam because of frequent flood, because it caused frequent flood in the Assam. ஓகேங்களா, அஸ்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா ஏற்படக்கூடிய வெள்ளத்துக்கு காரணமா அந்த ரிவர் இருக்கிறதுனால இது அஸ்ஸாமினுடைய துயரம் அப்படின்னு சொல்றோம். உலகத்திலேயே மிகப்பெரிய ஆற்றடை தீவு எது அப்படின்னா மஜூலி ஆற்றடை தீவு. ஓகேங்களா, மஜூலி ரிவரைன் ஐலாண்ட் இஸ் a world largest riverine island which was formed by river Brahmaputra. ஓகேங்களா, இந்திய உலகினுடைய மிகப்பெரிய ஆற்றடை தீவான மஜூலி ஆற்றடை தீவு உருவாக்குறது யாரு அப்படின்னா பிரம்மபுத்திரா ரிவர். ஓகேங்களா, சரி ஓகே ஃபைன். சரி, அடுத்து பாருங்க. ஹிமாலயாஸ் இஸ் த ஹோம் ஆஃப் செவரல் பீக்ஸ். அசசன் ரீசன் பாருங்க. அவுட் ஆஃப் த 14 ஹையஸ்ட் பீக்ஸ் இன் த வேர்ல்ட், ஹிமாலயாஸ் alone hold 9. அதாவது இமயமலை பல சிகரங்களின் இருப்பிடமாக உள்ளது. காரணம், உலகில் உள்ள 14 உயரமான சிகரங்களில் 9 தன்னகத்தை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கூற்றும் கரெக்ட், காரணமும் கரெக்ட். இந்த காரணம் இந்த கூற்றை விளக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கூற்ற படிங்க. இமயமலை பல சிகரங்களின் இருப்பிடமாக உள்ளது. ஓகேங்களா, கரெக்டா, கூற்று கரெக்ட். ஓகேங்களா, அதற்கு ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகத்திலேயே இருக்கக்கூடிய 14 உயரமான சிகரங்கள்ல 9 சிகரம் எங்க இருக்கு? இமயமலையில தான் இருக்கு. காரணமும் கரெக்ட். ஓகேங்களா, அப்ப அந்த காரணம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கூற்றை கரெக்டா பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா விளக்குது. ஓகேங்களா, அதாவது பாத்தீங்கன்னா both A and R assertion reason are true and reason is correct explanation of assertion. ஓகேங்களா, சரி ஓகே. Again one question related to Indus Valley civilization. பாருங்க, என்ன பிளேஸ் யார் என்ன இண்டஸ் வேலி சைட் ஆர் என்ன ஐபிசி சைட் எந்த சிந்து சமவெளி நகரம் சிந்து சமவெளி நாகரிக தொடர்புடைய நகரம் எந்த மாநிலம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லோத்தல் துறைமுக நகரம் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோமா? துறைமுக நகரம் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோமா? இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குஜராத். இது 2 குஜராத் இருக்குதுல. சரி ஓகே. அடுத்து பானாவாலி. ஓகேங்களா, பானாவாலி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. பானாவாலி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ராஜஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா, பானாவாலி எங்க இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான்ல இருக்கு. ராக்கி கர்கி எங்க இருக்கு அப்படின்னா ஹரியானால இருக்கு. ஓகேங்களா, ராக்கி கர்கி ஹரியானால வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சூர்கோட்டா அகைன் குஜராத்ல இருக்கு. அப்போ 2, பானாவாலி ராஜஸ்தான் 1, ராக்கி கர்கி ஹரியானா, திரும்ப பாத்தீங்கன்னா சூர்கோட்டா குஜராத். ஓகேங்களா, சரி ஓகே. இதுதான் பாத்தீங்கன்னா சரியான விடை. ஓகேங்களா, வேற என்னென்ன சைட்ஸா இருக்கு அப்படின்னா குஜராத்ல டோட்டலா 3 சைட் இருக்கு. 2 கொடுத்துட்டாங்க, லோத்தல், சூர்கோட்டா கொடுத்துட்டாங்க. இன்னொரு சைட் என்ன அப்படின்னா தோலாவீரா. ஓகேங்களா, தோலாவீரா இங்க இருக்கு. ஓகேங்களா, அடுத்து ஹரப்பா புதையுண்ட நகரம். ஓகேங்களா, புரீடு சிட்டி, மொஹஞ்சதாரோ. ஹரப்பா மொஹஞ்சதாரோ. ஹரப்பா எங்க இருக்கு? ஓகேங்களா, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஞ்சாப்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சிந்து எங்க இருக்கு? சாரி, மொஹஞ்சதாரோ எங்க இருக்கு? பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய
சிந்து மாகாணத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே, ஃபைன். கோமதி எந்த ஆற்றினுடைய துணையாறு? கோமதி இஸ் a tributary of, ஓகேங்களா, ஏற்கனவே கிளாஸ்ல பார்த்திருப்போம். கங்கா ரிவர், அதை பத்தி பார்ப்போமா? பாருங்க, கங்கை எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கங்கோத்ரி பனியாறில் இருந்து உற்பத்தி ஆகுது. கங்கோத்ரி பனிமலை அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போமா? கங்கோத்ரி பனிமலையிலிருந்து உற்பத்தி ஆகுது. என்ன பெயரோட உற்பத்தி ஆகுது அப்படின்னா, உற்பத்தி ஆகும் போது கங்கையினுடைய பெயர் என்ன அப்படின்னா பாகீரதி அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். ஓகேங்களா? உற்பத்தி ஆகும் போது கங்கையினுடைய பேர் கங்கை கிடையாது, பாகீரதி அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். தேவ்பிரயாக் அப்படிங்கிற இடத்துல அலக்நந்தா அப்படிங்கிற ஒரு ரிவர் வந்து பாத்தீங்கன்னா சேருது. ஓகேங்களா? தேவ் பிரயாக் அப்படிங்கிற இடத்துல பாகீரதி கூட யார் வந்து இணையறா அப்படின்னா அலக்நந்தான்னு ஒரு ரிவர் வந்து இணையுது. அதுக்கப்புறம் தான் இந்த ரிவருடைய பேர் என்ன அப்படின்னா கங்கை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இதனுடைய கங்கையினுடைய நீளம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 2525 கிலோமீட்டர். இந்தியாவின் நீளமான அல்லது மிகப்பெரிய ஆறு கங்கை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பார்ப்போம். ஓகேங்களா? இதனுடைய துணையாறுகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரி, இடது பக்க துணையாறு அப்படின்னா கோமதி, காக்ரா, கண்டாக், கோசி. வலது பக்க துணையாறு, இது இடது பக்க துணையாறு, இது வலது பக்க துணையாறு யமுனை, சோன். ஓகேங்களா? யமுனை இணையக்கூடிய இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அலகாபாத் அல்லது பிரயாக்ராஜ். அலகாபாத்ல இந்த நதி கூட யமுனை வந்து பாத்தீங்கன்னா இணையுது. ஓகேங்களா? அப்ப என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கோமதி எதனுடைய துணையாறு அப்படின்னு சொல்லிருக்காங்க? கங்கையினுடைய துணையாறு கோமதி, காக்ரா, கண்டாக், கோசி, யமுனை, சோன் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். இதே ஒரு கொஸ்டின், கங்கையினுடைய கிளையாறு எது? கங்கையினுடைய கிளையாறு எது அப்படின்னா ஹூக்ளி. ஓகேங்களா? ஹவுரா பிரிட்ஜ் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஹவுரா பிரிட்ஜ் படத்துல நிறைய படத்துல பார்த்திருப்பீங்க. அந்த ஹவுரா பிரிட்ஜ் இந்த ஹூக்ளி நதியினுடைய மேலதான் பாத்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. Hooghly was a distributary of river Ganga. Gomadi was a tributary of river Ganga. ஓகேங்களா? tributaryனா distributaryனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். அதே மாதிரி பங்களாதேஷ்குள்ள என்டர் ஆகுதா? பங்களாதேஷ்ல இதனுடைய பேர் என்ன அப்படின்னா பத்மா. பங்களாதேஷ்ல இந்த ரிவருடைய பேரு பத்மா. ஓகேங்களா? பங்களாதேஷ்ல பிரம்மபுத்திராவோட பேர் என்ன பார்த்தோம்? ஜமுனா. ஓகேங்களா? இந்த பங்களாதேஷ்ல பத்மாவும் ஜமுனாவும் இணைஞ்ச அப்புறம் இதனுடைய பேர் என்ன அப்படின்னா மேக்னா அப்படின்னு சொல்லுவோம். உலகிலேயே மிக பெரிய டெல்டா எது அப்படின்னா ஓல்டு எஸ்ஐ கொஸ்டின் 2020ல பாத்தீங்கன்னா ஜான் மந்த்ல நடந்த எக்ஸாம்ல அது கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. உலகின் மிகப்பெரிய டெல்டா எது அப்படின்னா கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா. ஓகேங்களா? டெல்டான்னா ஒரு முக்கோண வடிவ நிலப்பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். வண்டல் படிவுகள் அதிகமாக கொண்ட பகுதி. உலகிலேயே மிகப்பெரிய டெல்டாவை உருவாகும் எந்த டெல்டா அப்படின்னா கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே. இதுதான் பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா கங்கையோட இன்ஃபர்மேஷன் பத்தி பார்த்திருப்போம். சரி, ஓகே. அடுத்து பாருங்க, the காதர் கட்சி டேஷ் தலைமையின் கீழ் ஏற்படுத்தப்பட்டது. the காதர் பார்ட்டி வாஸ் ஆர்கனைஸ்ட் அண்டர் லீடர்ஷிப் ஆஃப். காதர் பார்ட்டியோட இயர் 1913. 1913ல காதர் கட்சி யாரால தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லாலா லஜபதி ராய், பாலங்காத திலகர், பிபின் சந்திரபால். லால் பால் பால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதாவது பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேஸ் தீவிரவாதிகள் காலத்துல இவங்க 3 பேர் முக்கியமானவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். கரெக்டான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா லாலா ஹர்தயால். ஓகேங்களா? லாலா ஹர்தயால். ஓகேங்களா? காதர் பார்ட்டியை தொடங்கினவர் யாரு? காதர் கட்சியை தொடங்கின லாலா ஹர்தயால். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சான் பிரான்சிஸ்கோ இங்கதான் பாத்தீங்கன்னா இதனுடைய தலைமையகம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். காதர் அப்படிங்கிற வீக்லியை பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? காதர் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா புரட்சி, கிளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்த்தம். ஓகேங்களா? உருது லாங்குவேஜ்ல. அடுத்து பாருங்க, குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல, அதாவது ஒரு அசோசியேஷன் கொடுத்துட்டு அதோட இயரை வச்சு பாத்தீங்கன்னா குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா அலைன் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். பம்பாய் பிரசிடென்சி அசோசியேஷன், லண்டன் இந்தியன் சொசைட்டி, மெட்ராஸ் மகாஜன சபா, ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இதுல பாருங்க, பம்பாய் பிரசிடென்சி அசோசியேஷன் இதனுடைய இயர் வந்து பாத்தீங்கன்னா 1885. இட் வாஸ் ஸ்டார்டட் பை ஃபெரோஷா மேத்தா. ஓகேங்களா? ஃபெரோஷா மேத்தா, பக்ருதீன் தியாப்ஜி இவங்கெல்லாம் தொடங்கியிருப்பாங்க. லண்டன் இந்தியன் சொசைட்டி இதை தொடங்கினவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி 1865ல. ஓகேங்களா? அடுத்து மெட்ராஸ் மகாஜன சபை 1884. ஓகேங்களா? 1880. சென்னை சுதேசி சங்கம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன்
ஆர் சொசைட்டி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 1852. ஓகேங்களா. மெட்ராஸ் மகாஜன சபா அப்படின்னா 1884. அதுக்கடுத்து ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் கிழக்கு இந்திய கழகம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 1866. போத் லண்டன் இந்தியன் சொசைட்டி அண்ட் ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் வேர் அசோசியேட்டட் வித் தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேங்களா. தாதாபாய் நவ்ரோஜியோட தொடர்புடைய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டும். ஓகேங்களா. ஒன்னு ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன், இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் சொசைட்டி அப்படிங்கிறது. ஓகேங்களா. he was considered as a grand old man of India. இந்தியாவினுடைய முதுபெரும் மனிதர் அப்படின்னு கருதப்படுறவர் யாரு அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியாவினுடைய மைல்கல். வேற என்ன சார் இம்பார்ட்டன்ட் விஷயம், இந்தியர்களுடைய வருமானத்தை பற்றி முதல்ல கணக்கெடுத்தவர் யார் அப்படின்னா இவர்தான். வருவாயை பற்றி முதல்ல கணக்கெடுத்தவர் யார் அப்படின்னு தாதாபாய் நவ்ரோஜி. ஒரு புகழ்பெற்ற தியரி ஒன்று இருக்கு இல்லையா, என்ன தியரி? செல்வ சுரண்டல். தாதாபாய் நவ்ரோஜியோட தொடர்புடைய தியரி செல்வ சுரண்டல் கோட்பாடு, ட்ரெயின் ஆஃப் வெல்த். ஓகேங்களா. செல்வ சுரண்டல் கோட்பாடு என்ற கோட்பாடை முன்வைத்தவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஒரு புக்கு பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத ஆட்சியும் அப்படிங்கிற புகழ்பெற்ற புத்தகத்தை வந்து பாத்தீங்கன்னா எழுதினவர் பாத்தீங்கன்னா இவர் தான். அந்த புத்தகத்துல தான் பாத்தீங்கன்னா செல்வ சுரண்டல் கோட்பாடு, ட்ரெயின் ஆஃப் வெல்த் அப்படிங்கிற தியரியை வந்து பாத்தீங்கன்னா அவர் முன்வைக்கிறார். ஓகேங்களா. சரி, ஓகே. ஏன் அப்படி ரொம்ப முக்கியமானவர், ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா முதல்ல பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு தேர்வான அல்லது பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் பாத்தீங்கன்னா அவர் தான், தாதாபாய் நவ்ரோஜி தான். 3 முறை காங்கிரசினுடைய தலைவராக இருந்திருப்பாரு. முதல்ல இந்தியாவிலிருந்து பிரிட்டனுடைய பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யாரு அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி 1892 வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். ஓகேங்களா. சரி, ஓகே. அப்ப இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும்? 2 4 3 1. ஓகேங்களா. 2 4 3 1. கரெக்டா சரியா இருக்கா? சரி, ஓகே, ஃபைன். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் பாருங்க. Who divided the Bengal in 1905? 1905ஆம் ஆண்டு வங்க பிரிவினையை நடத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. வங்க பிரிவினையை நடத்தியவர் அப்படிங்கும் போது நம்மளுக்கு மைண்டுக்கு வரது யாரு அப்படின்னா கர்சன் பிரபு, லார்ட் கர்சன். ஓகேங்களா. வங்காளத்தை வந்து பாத்தீங்கன்னா இரண்டாக பாத்தீங்கன்னா பிரிச்சிருப்பார். ஒன்னு கிழக்கு வங்காளம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளம். அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா 19 ஜூலை 1905. அந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கும். ஓகேங்களா. அதற்கான அது நடைமுறைக்கு வந்த நாள் எப்போ அப்படின்னா 16 அக்டோபர் 1905 அது நடைமுறைக்கு வந்திருக்கும். ஓகேங்களா. ஆகஸ்ட் 7ஆம் தேதி சுதேசி, இதுக்காக அந்த வங்க பிரிவினை எதிர்த்து தொடங்கப்பட்ட இயக்கம் தான் பாத்தீங்கன்னா சுதேசி இயக்கம். 7 ஆகஸ்ட் 1905 அந்த சுதேசி மூவ்மெண்ட்டை கொண்டு வந்திருப்பாங்க. வங்க பிரிவினை நடைமுறைக்கு வந்த நாள் 16 அக்டோபர் 1905 என்னவா செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா டே ஆஃப் மௌர்னிங் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா துக்க நாளா இந்திய போராட்டக்காரர்கள், ஓகேங்களா, இந்திய தேசிய காங்கிரஸை சேர்ந்தவர்கள் அனுசரிப்பாங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. கர்சன் பிரபு சரியான விடை. அடுத்து பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா. குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல மேட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. போத் 1806 வெல்லூர் மியூட்டனி அண்ட் வந்து 1857 கிரேட் இந்தியன் ரிவோல்ட் ரெண்டுமே பாத்தீங்கன்னா கலந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த ஈவெண்ட் ஒரு ஈவெண்ட்டா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து வேலூர் கழகத்துக்கான இதை நோட் பண்ணிடுவோம். 1806. ஓகேங்களா. ஐ திங்க் ஜூலை 10. ஓகேங்களா. சரி, ஓகே. வேலூர் கழகம் 1806. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அசோசியேட்டட் வித் 1857 ரிவோல்ட். ஃபர்ஸ்ட் புரட்சியை தொடங்கியவர் 1857 புரட்சியை தொடங்கியவர் யார் அப்படின்னா முதல்ல மங்கள் பாண்டே தொடர்புடைய ஊர் எது அப்படின்னா பாரக்பூர் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். வங்காளம். இது ஓல்டு எஸ்ஐ, போன டைம் எஸ்ஐ கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. தவறான இணை அப்படிங்கிற மாதிரில பாத்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்து இந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா படிங்க பார்க்கலாம். ஓகேங்களா. மங்கள் பாண்டேயோட கழகம், மங்கள் பாண்டே எப்ப ஏற்படுத்துறாரு அப்படின்னா 28 மார்ச் 1857. ஓகேங்களா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கழகத்தை வந்து பாத்தீங்கன்னா மங்கள் பாண்டே தொடங்குறாரு. அதுக்கடுத்து அவரை வித்தின் 10 daysல வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா தூக்குல போட்டுறாங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்து பாருங்க, மீரட்ல எப்ப தொடங்குது அப்படின்னா 9 மே 1857. ஓகேங்களா. 10 மே 1857 மீரட் சிப்பாய்கள் கழகத்தை தொடங்குறாங்க.
அப்ப புரட்சி முதல்ல தொடங்கிய இடம் பாரக்பூர், அதுக்கு அடுத்து மீரட். 11ஆம் தேதி என்ன பண்றாங்க அப்படின்னா டெல்லியை நோக்கி போறாங்க. அங்கதான் யார் இருக்காருன்னா இரண்டாம் பகதூர் ஷா இருக்காரு. இந்த பிசி எக்ஸாம்ல கேட்டாங்க இல்லையா, 1857 பெரும்புரட்சி நடந்த போது ஓகேங்களா, முகலாய மன்னரா இருந்தவர் யார்? இரண்டாம் பகதூர் ஷா. கடைசி முகலாய மன்னர் யார்? இரண்டாம் பகதூர் ஷா. பாபர் தொடங்கிய முகலாய வம்சம் 1526ல பாபர் தொடங்கிய முகலாய வம்சம். முதல் பானிபட் போர்ல 1526ல கடைசி டெல்லி சுல்தானிய அரசர் இப்ராஹிம் லோடியை வென்று பாபர் தொடங்கிய அந்த முகலாய பேரரசை, அந்த பேரரசினுடைய கடைசி அரசர் யாரு அப்படின்னா இரண்டாம் பகதூர் ஷா. 10ஆம் தேதி மீரட்ல தொடங்குறாங்க. டெல்லியை நோக்கி நடந்து பகதூர் ஷாவை இந்துஸ்தானத்தினுடைய பேரரசரா, ஷாஹின் ஷானி ஹிந்துஸ்தானி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த எம்பரர் ஆஃப் ஹிந்துஸ்தானா ப்ரொக்ளைம் பண்றாங்க. அங்க இருந்து இந்த புரட்சி தொடங்குது. ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா ஜான்சி ராணியினுடைய தோல்வி. இந்த புரட்சியில் ஈடுபட்டுதான் பின்னாடி அவங்க தோல்வி அடைகிறாங்க. அப்ப கரெக்டான இது பாருங்க, 2 1 4 3 2 1 4 3. ஓகேங்களா, சரி ஓகே. முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு கேள்விப்படுறோமா? 1857 முதல் இந்திய சுதந்திர போர் விடி சாவர்கர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரா? ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விடி சாவர்கர் குறிப்பிடுறாரு. அதுக்கு முன்னாடி நடந்தது நம்ம ஊர்ல 1806ல வேலூர் புரட்சி, வேலூர் கழகம். ஓகேங்களா, அத முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா, சரி ஓகே. These were all about the today's essay ultimate question. ஓகேங்களா, இந்த தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, தேங்க்யூ so much. அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல இன்னும் நல்ல கொஸ்டினோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ so much. தேங்க்யூ.